ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஸ்கூல் வைக்கிறாங்க. ஸோ மெதுவாக செஞ்சுக்கலான்னு லன்ச் தான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை. இன்றைக்கி ரசம் பண்ணிவிட்டு புடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன். வேலை பார்த்துட்டே தியாக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இவ என்னோடய பெரிய பொண்ணு. ஸோ அவளுக்கும் கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லி அவளும் படிச்சிட்ருந்தா. என்னோடய பொண்ணு எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு பேர் தியா, இன்னொருத்தி பருஷி. 2 பெண் குழந்தைங்க எனக்கு. சரி, அப்படியே லஞ்சுக்கு கொஞ்சம் அந்த காய்க்கு வெங்காயம்லாம் கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருந்தேன். இவங்களுக்கு லஞ்ச் கட்ட வேண்டிய வேலை இல்லை, சாப்பிட்டுட்டே கிளம்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுத்து விடணும். நான் ட்ராகன் ஃப்ரூட்டும் ஸ்ட்ராபெரியும் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ சம்மர் சீசனுன்றதுனால கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கி வைக்கிறேன். ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது நல்லது தானே. ட்ராகன் ஃப்ரூட்டும் ஸ்ட்ராபெரினா என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதை கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டுமே கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த வேலை முடித்த பிறகு 2 பேருக்கும் சேர்த்தே ஊட்டி விட்டுடுவேன். சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ட பிறகு 2 பேருக்கும் தலை வரலான்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சிட்ருந்தேன். இது என்ன சின்ன பொண்ணு இவ பருஷி. என் குழந்தைங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லி அனுப்புவேன். அதாவது ஸ்கூலில் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பத்திரமா இருக்கணும், எல்லாமே நான் பேசி தான் அனுப்புவேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு. நம்ம 10 தடவை சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் அது மண்டையில் ஏறும். கேட்கும்போது அவங்களுக்கு சலிப்பாக தான் இருக்கும். ஆனால் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமைல்ல. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனால் கூட நமக்கே ஒரு பயம் வருது. இப்போலாம் என்ன ஆச்சு, ஏன் லேட் ஆகுது ஸ்கூல்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக டோன்ட் டச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் பசங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா அப்படி இருக்குது காலம். இப்போ டைம் எடுத்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசணும். ஸ்கூலில் என்ன நடக்குது, என்ன பண்ணாங்க, எல்லாமே நம்ம பேரண்ட்ஸாக இருந்தால் நம்ம தான் ஃபுல்லாக அவங்கள பார்க்கணும். ஆஃப்டர்நூன் ஸ்கூலுன்றதுனால ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ஏன்னா 2 ஹார்ஸில் திரும்ப ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் இருக்க வேலையை நான் பார்த்துட்ருந்தேன். துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி, துணியெலாம் மடித்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்ருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் வத்தல் ரெடி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வத்தலுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். அப்போ தான் போன மாதிரி இருக்கும். உடனே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்துட்ட பிறகு என் பொண்ணு ஆரஞ்சு கேட்டா. சரி, அதை உரிச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், 6 மணி ஆகுது. அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. சரி, வெளி லைட் போடலான்னு சொல்லிட்டு வெளியே போய் லைட்டெல்லாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் இருந்தது, அதையும் முடித்தாங்க. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு கார சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சரி, இட்லி ஊற்றி வச்சுட்டேன். என் பொண்ணு தோசை கேட்டா. சரி, ஊற்றி கொடுத்துட்டு கார சட்னி அரைச்சி வச்சேன். அவ்வளோதாங்க. இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ஸ்மால் ஃபேமிலி. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.